ஜெப வீடு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளை நியாயப்படுத்துகிறார், அதே சமயத்தில் அவர்களுடைய குற்றங்களையும் உணர்த்துகிறார். எழுதியிருக்கிறது என்று கூறி வேத வாக்கியத்தை தமது செய்கைக்கு ஆதாரமாக்குகிறார். நமது கண்கள் எப்போதுமே வேத வாக்கியத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். நமது ஜீவியத்தின் வழிகாட்டியாக நாம் வேத வசனத்தையே பயன்படுத்த வேண்டும். வேத வசனமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், தேவாலயத்தில் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தையும் கர்த்தர்தாமே தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். தேவாலயத்தில் நடைபெறும் எல்லா சடங்குகளும் தேவாலயத்தின் பரிசுத்தத்திற்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். பலிகள் செலுத்தப்படும் தேவனுடைய வீடு ஜெப வீடாகவும் இருக்க வேண்டும். ஜெபமும் பரிசுத்தமுமே ஆராதனையின் சிறப்பு அம்சம். விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் காசுக்காரரும் தேவனுடைய வீட்டை அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். சந்தை வெளிகளில் கள்ளர்கள் நடமாடுவார்கள். விற்பதிலும் வாங்குவதிலும் பலவிதமான ஏமாற்று வேலைகள் இருக்கும். வியாபாரம் நடைபெறும். சந்தை தேவாலயத்திற்குள் வந்துவிட்டால் அங்கும் ஏமாற்று காரியங்கள் வந்துவிடும். தேவனுடைய மகிமையை வியாபார காரியங்கள் மாசுபடுத்தும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இவர்களை கள்ளர்கள் என்று அழைக்கிறார்.